போலீஸ் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஃபுட்டேஜ் வச்சு. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு போயிட்டு கிறிஸ்டியனோட பேரண்ட்ஸ் காட்டுறாங்க. இந்த பையனை நீங்க முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா அப்படின்னு. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த பையனை நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டியனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு காட்டுறாங்க. இந்த பையனை நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு. ஆமா நாங்க எல்லாம் பாத்துருக்கோம், இவன் பேர் ஃபிஜி, இவன் வந்து கிறிஸ்டியனோட ஸ்கூல் டைம் கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா கிறிஸ்டியன் கூட இந்த பையன் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால இவன் தான் அந்த கிரைம் பண்ணிருப்பாங்கிற எந்தவித கன்ஃபர்மேஷனும் இல்ல அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. உடனே ஃபிஜி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அவனை விசாரிக்கலாம், அவன் கிட்ட இருந்து ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும் போய் கேட்கறாங்க. ஆனா ஃபிஜி எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்றா கேஷுவலா. வீடு ஃபுல்லாவே சர்ச் பண்றாங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு. அவங்க வீட்ல நிறைய நோட்ஸ் இருக்கு. அந்த நோட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல கேர்ள்ஸை கொஞ்சம் கேவலமாவே நிறைய வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க அதே டைம்ல கீழே ஜீப்ல இருந்த ஃபிஜி ஒரு செல்ஃபி எடுக்கிறான். ஜீப்ல உள்ள மாதிரி செல்ஃபி எடுத்து அதை ஸ்னாப்சாட்ல அப்லோட் பண்றான். கீழே கேப்ஷன் என்ன போடுறான் அப்படின்னா, எனக்கு காணும், இந்த மாதிரி கிறிஸ்டியனை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க கேப்ஷனோட போடுறான். அதுக்கும் கீழே we are all having fun இந்த காப் கார்னு ஒரு பேட் வேர்டோட மென்ஷன் பண்ணிருக்கான். அந்த டைம்ல மேல சர்ச்சிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப வீடு ஃபுல்லாவே சர்ச் பண்ணி பாக்குறாங்க, எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. உடனே பாத்ரூம் டோர் ஒன்று லாக் ஆயிருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. உள்ள போனா